ஸ்ரீ குருபியோ நமஹ. திருப்பாவை பாசுரம் 13. புள்ளின் வாய்க்கீண்டானே புல்ல அரக்கனை பிள்ளை களைந்தானே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முருங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரே கல்லினார் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவை நீனல் நாளார் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரும் ஸ்ரீ குருபியோ நமஹ. இன்றைய திருப்பாவையின் பொருள்: பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும், பிறன்மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடி நாம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது. கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது, வியாழன் மறைந்து விட்டது, பறவைகள் கீச்சுட்டு பாடுகின்றன. தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே, விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும் படி குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய்? அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளுமே நன்னாளே. மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பாகும். எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா என்று ஆண்டாள் கூறுகிறார்.